வெறும் ஆக்டிங் ஓரியன்டாக நம்ம பண்ணிடலாம். இப்போ டான்சிங் ரோஸ் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் அவர் கேட்டார். அவர் இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணலாமான்னு கேட்டார். நான் என்ன மாதிரினா பாக்ஸிங் இந்த மாதிரி யாராவது ஃபாஸ்ட்டாக நீ உடம்பு ட்ரை பண்ணணும் அப்படின்னாரு. அது சாத்தியமே கிடையாது. வேணான்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக வேணும். தைரியம் கிடையாது, அது வந்து ஒரு டிசிப்ளின் தான் நினைக்கிறேன். வினோத் சார் ஒரு படம் கேட்டார் என்ன, இப்போ ஜனநாயகன் வருது, தளபதி 69. ஸோ அதில் எதுவும் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ? அதான் அவங்களோட மைண்டில் இருக்குது, அவங்க நினச்சி கூப்பிட்டாங்க. ஆமாம், ஜெய்பீமும் எனக்கு அது மாதிரி தான் வந்துருக்காங்க. மணிகண்டன் அவர் பண்ண கேரக்டர் கூப்பிட்டாங்க. எனக்கு ஸ்கிரிப்டிங்காக கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் இருந்தது அவர்கிட்ட. இப்போ லோகேஷ் சார் அவங்களாமே சொல்லுவாங்க, நான் போய் ஹலோ சார் ஹாய் சார் மீட் பண்ணுவேன், நான் ஒர்க் பண்ணுற ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, உங்களுக்காக நம்ம ஒன்று எழுதணும், நம்ம பண்ணணும் அப்படின்னாங்க. ஜானி கேரக்டர் தவிர்த்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அப்படின்ற எந்த கேரக்டர் சொல்லுவாங்க? இல்லை, ஜானியை மீறி யாருமே பேசவே மாட்டாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ஜானி தான் இருக்கும். பக்கத்தில் வந்து ரஞ்சித் சார் சும்மா என்ன மீட் பண்ணாரு. அவர் ஒன்று சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன், ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக கூப்பிட்டேன், நீ நல்லா நடிச்சிட்ட. அப்புறம் தான் நாங்கள் மெட்ராஸ் ஒர்க் பண்ணோம். மெட்ராஸ் ஒர்க் பண்ணும்போது நான் இது மாதிரி ஜானி என்னோட சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லுவோம், போயிட்டு ஏரியாவில் இருக்காங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்களுடைய இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சார்பட்டா பரம்பரை வந்து அந்த படத்தில் டான்சிங் ரோஸ் வந்து நான் தான் பண்ண வேண்டியது. இல்லை, பண்ண வேண்டியது இல்லை, என்ன கேட்டாரு. இல்லை கேட்டாங்க அந்த டைம்ல வந்து என்னால் ஃபிசிக்கா என்னால் ரெடி ஆக முடியாது அப்படின்றதுக்காக நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ஆக்டரா ஒரு டேரக்டர் கேட்டு அதை நம்ம பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு பெரிய ஒரு படம் இது பண்றாங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து அதை வேணான்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பா வேணும். அது எப்படி வந்தது? ஆக்சுவலா இல்ல, தைரியம் ஆசையும் இருக்கும். ஆமா, ஆசை கண்டிப்பா இருக்கும். தைரியம் கிடையாது. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு டிசிப்ளின் தான் நினைக்கிறேன். நம்மளால முடியாததுன்னு சொல்றது ஒரு டிசிப்ளின் நினைக்கிறேன் நான். ஓகே, நம்ம எடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கே நம்ம கெடுத்துட முடியாது. நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாமே இருக்க முடியாதுல்ல, அது பெரிய ஒர்க். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு. வெறும் ஆக்டிங் ஓரியன்டாக நம்ம பண்ணிடலாம். இப்போ டான்சிங் ரோஸ் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல அவர் கேட்டார். அவர் இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணலாமான்னு கேட்டாரு. நான் என்ன மாதிரினா பாக்ஸிங் இந்த மாதிரி யாராவது ஃபாஸ்ட்டாக நீ உடம்பு ட்ரை பண்ணணும் அப்படின்னாரு. அது சாத்தியமே கிடையாது, என்னால் அது யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது அது. சரி ஓகே சார், நான் இல்லை சார் அது கஷ்டம் சார் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய படம் எனக்கு வந்தது. வினோத் சார் ஒரு படம் கேட்டார் என்ன, அஜித் சார் படம் கேட்டாங்க. ஓகே, அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, அதுதான் என்னன்னா, நான் அப்போதான் ரைட்டர் பண்ணி முடிச்சேன். நான் சொன்னேன் அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு சார், நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நான் திருப்பியும் ஒர்க்னா நான் வந்து கண்டிப்பாக பண்ணி தரேன். அவர் பார்த்துட்டு காலில் அடிச்சார், இல்லை அரி அதே எமோஷன் தான், நீ சொல்றது கரெக்ட். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம வந்து ஒரு ஆக்டர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வருது கூப்பிடுறாங்க, நம்ம அது அவங்க அதை நம்ம ஒத்துக்காம இது செட் ஆகுமா ஆகாதா, நம்ம இந்த எமோஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இந்த இடத்துல வேற ஒரு ஏன்னா இங்க நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து ஆக்டர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் இங்க கிரியேட் ஆகிட்டே இருக்கு. நம்மளால முடியாததை நம்ம போய் பிடிச்சி வைக்கிறது தப்பான வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வினோத் சார் வந்து ஒரு கேரக்டர். ஜெய்பீமும் எனக்கு அது மாதிரி தான் வந்து. ஜெய்பீமும் நான் போனேன். ஜெய்பீம் வந்து அந்த கேரக்டர் என்ன கூப்பிட்டாங்க, மணிகண்டன் அவர் பண்ண கேரக்டர் கூப்பிட்டாங்க. எனக்கு என்னன்னா, அப்போ என்னால் என்ன பண்ண, எனக்கு ஸ்கிரிப்டிங்காக கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஏன்னா நான் தொடர்ந்து வந்து ஒரு ஜெய்பீம்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு தலித்தான ஸ்டோரிஸ் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து சில சின்ன சின்ன கேள்விகள் இருந்தது அவர்கிட்ட. நான் கேட்கும்போது, சார் இது என்னால் பண்ண முடியும்னா, நான் அதை தாண்டி நான் வேற ஒன்று ஒர்க் பண்ணிருக்கேன் இங்கே. சும்மா வந்து அது அவரோட படம் ஒர்க். ஆக்சுவலாக நான் அதை பற்றி சொல்லல, நான் பர்சனலாக சொல்றேன். என்னன்னா அதை தாண்டிடுச்சு, நம்ம வந்து அதை தாண்டிட்டு வரோம். ஆஃப்டர் ரஞ்சித் சார், ஆஃப்டர் வந்து நிறைய இங்கே வந்து என்ன சொல்லு எவல்யூஷன் மாறி நம்ம அவங்கள பார்க்குற பார்வையே மாறி வேற ஒன்றா நம்ம இங்கே இருக்கோம். தொடர்ந்து திருப்பியும் வந்து அவங்கள வந்து என்னால் அப்படி பார்க்கவே முடியல. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா அடி வாங்கிட்டு இருக்கிற என்னால் அப்படி பார்க்கவே முடியல. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவர்கிட்ட. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாரு, ஏன் நம்ம அடுத்த படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. தேங்க்யூ சார். அண்ட் மெயினாக வந்து வினோத் சார் ஒரு படம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது அங்கே நடக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்களை கூப்பிட்டு அடுத்து ஒரு கதைக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு மைண்ட் தான் நினைக்கிறேன். அதான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப ஜனநாயகன் வருது, தளபதி 69. ஸோ அதுல எதுவும் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு? இல்ல அப்படி இல்ல, அதான் அவங்களோட மைண்ட்ல இருக்குது, அவங்க நினைச்சு கூப்பிட்டாங்க. இங்க முக்காவாசி பேர் என்னன்னா ரெஃபரன்ஸ் தான் நம்ம பண்றாங்க. சினிமா வந்து எப்படின்னா, இப்போ கரண்ட் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்றாங்க. ரெஃபரன்ஸ்னா
ஒரு மேரேஜ் சீன் என்னென்ன படம் வந்திருக்குன்னு பாக்குறாங்க, ம். அது பாக்குறாங்க. அந்த இந்த ஆக்டர் இருக்காருல அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்துடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி ரெஃபரன்ஸை எனக்கு பண்ணவே எனக்கு மூடு இல்லை. ஒரு ஆக்டர் ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு அது மூடு கிடையாது. ஓகே. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பண்ணணும், நிறைய பண்ணாததை பண்ணி ட்ரை பண்ணணும்னு தான் ஒரு ஆக்டரா இருந்தது. அப்படிதான் அது ஒரு வினோத் சாரும் சரி, எந்த டைரக்டருமே சரி, அவங்க எழுதும் போது நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ லோகேஷ் சார் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நான் போய் ஹலோ சார், ஹாய் சார், மீட் பண்ணுவோம், நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, உங்களுக்காக நம்ம ஒன்று எழுதணும், நம்ம பண்ணணும் அப்படின்வாங்க. ஓகே சார், நானும் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட்ல வரும்போது தான் நம்ம ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும்ல. இப்போ நீங்க வந்து ஹரிகிருஷ்ணா ஒரு ஆக்டரா நிறைய படங்கள் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருக்கு இந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டோட்டலா நீங்க எது சொல்லுவீங்க? இது வரைக்கும் பண்ணதுல நான் என்னோட கேரக்டர் இல்ல வெளியே உங்களோட கேரக்டர்? நான் கேரக்டர் எனக்கு எல்லா கேரக்டருமே பிடிக்கும். பட் எனக்கு வந்து இப்போ என்னன்னா, எனக்கு இப்போ ஒரு ஏஜ் இருக்குல்ல, இந்த ஏஜுக்குள்ள நான் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நான் பண்ணி ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. நிறைய பண்ண முடியாத ஸ்டண்ட்ஸ்லாம் நான் நிறைய பண்ணணும். ஏன்னா இப்போ இது வரைக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். தங்கலான்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்கேன். அதுல இப்போதான் வலியை தாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா விக்ரம் சார் மாதிரியான ஆக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது அது இந்த வேர்டு தப்பா இருக்கு. எனக்கு வலியை இப்பதான் தாங்க. அவர்லாம் ஸ்டில் வந்து அவர் வந்து அது பண்ணிருக்காரு. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அவரு. ஸோ அதனால இப்போ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கு என்கிட்ட. நான் என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் பிளாக் நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ண முடியாததெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நான் வெயிட்டிங் ஃபார் ஆக்ஷன்ஸ்லாம் வெயிட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனோட பார்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே. ஏன்னா நீங்க சொல்லும்போது புரியுதாலே எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு, அதை பண்ணணும்னு ஆசை இருக்குன்றது. ஆனால் வந்து இப்போ உங்களை நேர்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், வந்து இப்போ வந்து ஹரிகிருஷ்ணா இவரா நீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஜானி கேரக்டர் தவிர்த்து உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த கேரக்டர் இன்னும் ரொம்ப பிடிச்சது அப்படின்ற எந்த கேரக்டர் சொல்லுவாங்க? இல்ல, ஜானியை மீறி யாருமே பேசவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஸ்டில் நான் சொல்றேன், இப்போ நீங்க இன்டர்வியூ கேட்கும் போதுல இருந்து நான் கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ஜானி தான் இருக்கும். ஜானி இல்லாம ஓப்பனிங்கே ஆகாது. அதை தாண்டி ஆமா, இப்போ வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆகும். இப்போ சினிமா சர்க்கிள்ல வந்து நிறைய பேர் வந்து சினிமா மேல ஆர்வம் உள்ளவர்கள் எனக்கு ரைட்டர் வந்து, ஏன்னா அவங்களுக்கு படமா ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை பத்தி பேசுவாங்க. ஓகே. அப்புறம் சின்ன இரண்டாம் உலக போர் குண்டுல ஒரு கேரக்டர் பண்ணீங்க நீங்க, பயங்கரமா லோகேஷ் சாரோட டீம் தான் நினைக்கிறேன், லோகேஷ் கனகராஜ் டீம். அவங்க அசன் வாட்டி பார்க்கும்போது நான் டப்பிங்ல இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, ஆனா அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் படிப்பீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அந்த டீம். ஸோ அந்த மாதிரி சினிமா பீப்புள் ஒர்க் பண்ற இங்க இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. தங்கலான் வந்து இப்போ ரீசெண்டா எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கலான் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, உடம்பே வந்து நான் மாத்திருப்பேன். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு இருக்கும். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 78 கேஜ் 62 வரைக்கும் மாறி இருப்பேன். அது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல. அது பண்ணதுலாம் ஒரு பெரிய ஒர்க், பெரிய ஹார்ட் ஒர்க். அந்த படத்துல நிறைய பெயின் இருந்தது. அதான் பெயின்னா அதான் சொல்றேன். பக்கத்துல விக்ரம் சார் வச்சுக்கிட்டு அதை எப்படிப்பா நான் சொல்றது அப்படின்றது இல்ல அது சொல்ல முடியாமல்ல, தைரியமா சொல்ல. ஏன்னா அடிவாங்க பெயின் வந்து அதான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு கோட், அதான் ஒரு அரபிக் கோட் நான் ரீசெண்டா கேட்டேன் ஆக்சுவலா. என்னன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் மைன், ஹாப்பினஸ் இஸ் யுவர்ஸ், பெயின் இஸ் மைன், ஜாய் இஸ் யுவர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆக்டரா நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன்னா, நான் எல்லாமே பெயின் எடுத்துக்கிறேன். என்னை பார்த்து நீங்க ஆடியன்ஸா வந்து அதை வந்து என்ஜாய் பண்றீங்களா, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த இடத்துல நான் அந்த ஹாப்பினஸ் நான் ஃபுல்ஃபில் பண்றேன். உங்களுக்கு கொடுத்த ஹாப்பினஸை நான் பெயினும் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸும் வச்சு நான் கொடுக்குறேன். ஆனா திருப்பியும் நான் உங்களை பார்த்தோன்னே அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜென்டில் உமன் இதுல வந்து ஒரு உமனைசரா எங்களுக்கு பார்க்கும்போது உமனைசர் ஃபீல் வந்து கிடைச்சது. இந்த கேரக்டர் பண்றதுக்கான காரணம் வந்து ஒரு அட்டம்ப்டா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவா, இல்ல வந்து பழக்கத்துக்காக இந்த மாதிரி பண்ணாதா ப்ரோ? இல்ல, அட்டம்ப்ட் தான். இந்த படம் எனக்கு வந்து எப்படின்னா, ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் நான் உள்ளே போனேன். அப்படியா? ஏன்னா ஜோஷுவா என்னை கேட்டே இருந்தாரு, நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணலாமா கொஞ்சம். ஏன்னா நான் நிறைய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப சினிமாக்கும் வாழ்வுக்கும் நெருக்கமான கேரக்டர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன் நான். அங்கேருந்து நான் நெகட்டிவ் பண்ணுறேன்னா அந்த ஷேட்ஸ்லாம் உடஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருந்தது. அதெல்லாம் நான் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜோஸ்வா என்னை கேட்டே இருந்தார். கடைசி ஒரு 2 நாள் வரைக்கும் கேட்டே இருந்தார், இந்த மாதிரி ப்ளீஸ் நம்ம பண்ணலாம். எனக்கு பயமாக இருந்தது நெகட்டிவ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு சில ஷேட்ஸ்லாம் மாறிச்சு. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னோடனே அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கினார். ஸோ ஓகே, சரி நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்மளும் நிறைய பேர் நெகட்டிவ் பண்ணலாம், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, இந்த நெகட்டிவ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சண்டை போடாம, கத்தி எடுத்து குத்தாம, அந்த மாதிரிலாம் இல்லாம இது ஒரு மாதிரியான நெகட்டிவா இருந்தது. ஓகே. ஆனா வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் வந்து பார்த்த படங்கள்ல ஹரிகிருஷ்ணாவா அந்த லுக்கா பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. கரெக்டா? நான் நேர்ல பாக்குற எங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இவர் இப்படிதானே. ஏன்னா ஜானியா இருக்கட்டும்,
அதுக்கு தங்கலானா இருக்கட்டும், எல்லாமே வந்து வேற வேற கெட்டப்ல பார்க்க முடியுது. ஆனா இந்த படத்துல ஹரிகிருஷ்ணா பார்க்க முடியுது. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதான் இதுலயும் சின்ன சின்ன கெட்டப் சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னன்னா அந்த முடியெல்லாம் அந்த மாதிரி அந்த டைரக்டரோட முடி எப்படி இருக்காரோ நான் அது மாதிரி முடி வெட்டு ஓகே. அவரோட சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் என்னன்னா பெருசா வேஷமா இருக்காது. பெரிய ஒர்க் பண்ணி வேஷம் போட்டு பண்ற ஒரு கேரக்டரா இருக்கும். ஆனா ரொம்ப அந்த பெரிய கெட்டப்பா வந்து இருக்கு. ஆமா கெட்டப்பா இருக்காது. கரெக்ட் கரெக்ட் தானே? ஆமா, நான் correct. அப்ப கேட்கல. இல்ல கரெக்ட் தான். கெட்டப்பா பண்ணாம கேரக்டரா இருக்கும் அது ஆக்சுவலி. ஓகே. நான் வந்து மெயினா நான் கேட்கணும் வந்து ஐ மீன் படத்துல நிறைய சீன்ஸ் இருக்கு. ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தீங்களே அது எப்படி இருந்துச்சு? இல்ல அதான் அது டைரக்டா கேட்க கூடாது. அதனாலதான் நான் வந்து படம் பார்க்காதவங்களுக்கு வந்து அந்த இன்னும் கொஞ்சம் இல்ல அதான் அந்த படமா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த கதை சொல்லும் போதே வித்தியாசமா இருந்தது. வெறும் இது மட்டுமே இல்லாம அவனை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா பண்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, காட்டுற கடைசியில கிளைமாக்ஸ்ல காட்டுற விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் எங்கேயுமே வரலான்னு நான் சொன்னா இது இம்பாக்ட் ஆகிட போகுது முதல்ல. ஏன்னா ஆனா பார்த்தா அந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய தொடர்ந்து ஒரு 3 இன்சிடென்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல கிடையாது, வெளியூர்ல இருந்தது. இப்போ நம்ம ஊர்லயே நடந்திருக்கு. ஊர்லயே நான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் ஆமா நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது. ஆனா இது படத்தோட மூடு தான் ஆக்சுவலா நினைக்கிறேன். இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் என்னன்னா பெரிய எடிட் கட்ஸ் கிடையாது. ஷார்ட் வந்து வேற வேற இடத்துக்கு போகாது. நம்ம ஒரே அந்த கதைக்குள்ளேயே இருக்கிறதால நான் பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் யாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம ரொம்ப நேரம் மூவி உள்ளே அப்படியே ஃபோக்கஸ்டா இருந்துட்டு கடைசியில முடியும் போது டைரக்டர் பேர் போடும்போது கை தட்டி எல்லாருமே எழுந்துச்சோன்னே ஓகே ஒரு மூவியோட ஒரு மூட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. ஆமா அந்த ஃபீல் வந்து அந்த படத்துல என்ன நடக்கும் என்ன பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா அந்த இது உண்மையிலே வந்துருந்துச்சு. உண்மையிலே அது நடந்திருக்குமா? அதாவது ஃபேஸ் வந்து லிஜோ மோல் பத்தி கேட்கணும்னா இவங்க உண்மையிலே வந்து நல்ல புள்ள மாதிரி காமிச்சிருக்காங்க, இவங்க எப்படி அதை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா வந்து உங்களுக்கு நீங்க வந்து லிஜோமோ கூட அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ மீன் ஒரு சில சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம், ரொம்ப ரொமான்டிக்கா அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அவங்க மாறி இருப்பாங்கல்ல, அது எங்களுக்கே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க இப்படி டக்குன்னு மாறிட்டாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அங்க ஆன் ஸ்பாட்ல? ஆக்சுவலா இந்த படம் வந்து நான் வந்து டோட்டலா இந்த படம் 18 டேஸ்ல தான் எடுக்கப்பட்ட படம் இது. 18 நாள். ஆமா 18 டேஸ் தான் இந்த படமே எடுத்தது. ஸோ நான் அதெல்லாம் தான் அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது. டைரக்டருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலா. 18 டேஸ் என்னோட கால் ஷீட் பீரியட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டேஸ் நடிச்சேன் அவ்வளவுதான் இந்த படத்துல. 5 டேஸ் தான். ஆமா 5 டேஸ் ஓவரால் மூவி அங்க முடிச்சிட்டாங்க. அதான் அந்த லிஜோமோட பார்ட்னா ஆல்ரெடி ஷி டன் அ வெரி குட் ஜாப் ஹியர். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து ஜெய்பீம் நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது லிஜோமோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும், அவங்க வந்து இது கேரி பண்ணிடுவாங்க. அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற மூவியில் இந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தால் தான் அதை கேரியே பண்ண முடியும். 18 டேஸில் முடிக்கணும்னா அதில் வந்து ஒரு ஆக்ட்ரஸோட ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. லிஜோமோல அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர். ஓகே. ஸோ உங்கள்கிட்ட அந்த ரொமான்டிக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அவங்க கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. எனக்கு என்னன்னா நான் இந்த ஷேட்ஸ்ல நான் பெருசாக பண்ணவே இல்லை. ஆமாம் நான் இது வந்து தங்கலானுக்கு முன்னாடி பண்ண படம் இது ஆக்சுவலாக. அப்படியா? ஆமாம் தங்கலானுக்கு முன்னாடி பண்ண படம் அது ஆக்சுவலாக. தங்கலானுக்கு முன்னாடி வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் படமாக நான் ஒரு 3 படம் நடித்தேன். சரி உமன் சென்ட்ரிக் படம் நடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்ற ஒரு மூவ் பண்ணேன். ஏன்னா பெரிய வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. ஸோ நானே ட்ரை பண்ணிட்டு அப்படி போகும்போது தான் நான் வந்து இந்த படம் நடித்தேன். இன்னும் 2 படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தங்கலான் நடித்தேன். இது லுக்கா ரொமான்டிக்கான பார்த்தீங்கன்னா எனக்கே அது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. சரி என்னை எந்த ஸ்டேட்ல யாருமே பார்த்தது கிடையாது. நான் பார்த்த உடனே ஆனால் அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்றீங்களா ரொமான்டிக்கா பண்ணீங்கன்னு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காது. ஆமாம் நிறைய பேர் சொன்னாங்க உங்களோட ரொமான்டிக்கா, நிறைய உமன் ஆக்ட்ரஸ் சொன்னாங்க ஆக்சுவலா ரொமான்டிக்கா சூப்பரா இருந்தீங்க ஸ்கிரீன்ல அப்படின்னாங்க. ஆக்ட்ரஸ் சொன்னாங்க. ஆமா ஆமா தெரிஞ்சுக்கலாமா? ஆன் ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க பார்த்துட்டு படம் பார்த்துட்டு பிடிச்சிட்டு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னாங்க. ஸோ ஓகே தேங்க்யூ அப்படின்னு. ஒரு ஆக்டருக்கு வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் தெரிஞ்சாலும் அது ஸ்கிரீன்ல வந்து ஒரு டைரக்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆமா கண்டிப்பா. அது வந்து உங்களுக்கு வந்து ஜென்டில்மேன் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ரொமான்டிக் போர்ஷன் வந்து நாங்க பார்த்தது இல்லை. ஐ மீன் ஆமா எனக்கு அந்த மாதிரி கதையே அமைஞ்சது கிடையாது. ஆனா நான் பண்ணியிருக்கேன். இப்ப சொன்னேன் அடுத்த 3 மூவி நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிசைஸ் சொல்ல முடியாது. அதான் ஒரு என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ள இருக்கிற அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிங்கு அந்த மூடுக்குள்ள நடிச்சிருக்கேன். பார்க்கலாம் அது என்ன. ஓகே அது அப்போ பேசிக்கலாம். ஓகே இது இந்த லிஜோமோல அவங்களுடைய அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் டைரக்டா சொல்லல. இல்ல ஆமா சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா?
ஒன்னும் ஒரு 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 விஷயம், ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு அங்கிட்ட பார்த்தா லைம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், டைரக்டரோட மூடு தான் அது ஆக்சுவலா. ஜோஷுவா வந்து அந்த அந்த அதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாரு சொல்லும் போதே. எனக்கு இந்த படத்தோட மூடு தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கும் படத்துல. டிராவல் பண்ண சிங்கிள் ஷாட்ஸ் நிறைய எடுத்திருப்பாரு. ரொம்ப டைலாக்ஸா இல்லாம மூடா இருக்கும். நீங்க சொன்னீங்களே அவங்க வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் கேக் சாப்பிடுவாங்க. அந்த சீன்லாம் வந்து தியேட்டர்ல எல்லாருமே பயங்கர கிளாப்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டரோட அவரோட மூடு அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்து அது தைரியமா பண்ணி அட்டன் பண்ணாரு. ஸோ அந்த இது வந்து ரொம்ப சக்சஸா ஆயிருக்கு. நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. சூப்பரா. நானே தியேட்டர் 2-3 தியேட்டர் போகும்போது படம் ஃபுல்லா உட்கார வைக்குது, படம் ஃபுல்லா பார்க்க வைக்குது. பார்த்து வச்சுதான் அந்த மூடு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு டவுட்டாவே கேட்கிறேன், என்னன்னா எக்ஸ் கிட்ட பேசலாமா கூடாதா? எக்ஸ் கிட்ட பேசலாமா கூடாதான்னு அது உங்களுக்கு தான் தெரியும். உங்க எக்ஸ் தானே. உங்க எக்ஸ் கிட்ட நான் எப்படி பேச? இல்ல நான் படத்துல சொல்றேன். இல்ல அதான் அந்த படத்தோட மூடு தான். அதான் அதை பத்தி நம்ம பேசணும். என்னன்னா அதான் பிஃபோர் அண்ட் வி ஆர் இன் த ரிலேஷன்ஷிப் இன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்லயே வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. லிஜோ வந்து அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ஒரு பேக்ட்ராப்ல இருந்து கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கதை வந்து அவங்களுக்கே ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும். நான் ஏன் இதை பண்ணேன்றது அவங்க அப்புறம் தான் கேள்வி கேட்பாங்க. இதுக்கப்புறம் தான் பிஃபோர் மேரேஜ் ஒரு பொண்ணு கேள்வி கேட்டிருக்கணும்ன்றது தெரிஞ்சுட்டு தான் மேரேஜ் பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கும். லாஸ்ட்லயோட கேரக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு அதுக்குன்னு தப்பா இருக்காது, ரொம்ப ரைட்டா இது பண்ணிருப்பாங்க அவங்க. எனக்கு அன்பு செலுத்த ஒருத்தவங்க இருந்தா எனக்கு. ஆமா, எனக்கு வந்து என் லைஃப் அப்படி இருக்கு, எனக்கு தெரியும் என்ன எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம சொல்றதோட ஒரு ஒமன் பேசிக்கிற கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த படத்துல, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அது படத்துல போய் பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லிடுவேன். கரெக்ட். அதனாலதான் ரொம்ப பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு மெயின் சீன் என்ன அப்படின்னா, நீங்களும் லாஸ்ட்லயே வந்து பேசியிருப்பீங்க ஒரு டயலாக், ஒரு சீனு. அதுல வந்து உன்கிட்ட பேசும்போதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பிளே கார்டு, பிளே பாய்ஸ் வந்து காலங்காலமா யூஸ் பண்ற ஒரு டயலாக். இல்ல அவங்களே அதுக்கு ரிப்ளை பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி வழியே பேசிதான் என்ன இது பண்றேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து டைலாக்ஸா ரொம்ப முக்கியம். அந்த படம் வந்துட்டு, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா, டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் தாண்டி வந்து நம்ம எடிட்டர் ராஜா பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. யுகபாதி அண்ணா வந்து அவர் டைலாக்ஸ்ல இருக்குல்ல, ஒரு மொத்த பெரிய ஒரு கண்டென்ட்டையும் ஒரு பெரிய கான்டென்ட் வந்து சின்னதா அழகா ஒரு சின்ன டைலாக்ல சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா அதான் அந்த படத்தோட ஸ்பெஷல் நினைக்கிறேன். பயங்கர சூப்பரா பண்ணிட்டாரு அவர். நான்லாம் எப்படி இது, நான் பெரிய ரைட்டருங்கிட்ட பெரிய எழுத்தாளர்லாம் எனக்கு பெரிய இது கிடையாது. நம்ம வந்து பாடல் மட்டுமே கேட்போம், பாட்டுல மட்டுமே ரசிப்போம். எப்படி ஒரு படத்தை வந்து இப்படி அவ்வளவு பெரிய படத்தை, அவ்வளவு பெரிய ஸ்டோரியை, அவ்வளவு பெரிய எமோஷனை டைலாக்ஸ் மூலமா கடக்குறது இருக்குல்ல, அது வந்து யுகபாதி அண்ணா வந்து பயங்கர கிரேட். சான்ஸே இல்லை. இந்த படத்துக்கு ஒரு பெரிய அவர் வந்து பில்லரா இருக்காரு. ஏன்னா மூட் இருக்குல்ல, அந்த மூடை வந்து பெரிய மூடா சொல்லிட்டு போனோம்னா பெரிய சீன் தேவைப்படுது, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனா டைலாக்கா அந்த வார்த்தையிலேயே முடிச்சிட்டாரு இந்த படத்தை. நிறைய சீன் டைலாக்ஸா முடிச்சாரு. ஸோ அந்த படம் வந்து டைலாக்ஸாவும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அது அந்த நீங்க அந்த ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் சொன்னது. அது எத்தனை பேர் உருட்டினவைகளுக்கு வர லேட் எனக்கு ஆகல. தொட்டில் செடியில் பூத்தாதானே அழகுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் ஒன்று படத்துல சம இடத்துல இருக்கும். அது இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒரு கதையை சூஸ் பண்றதுன்னு இருக்குல்ல, ஸ்கிரிப்டா படிக்கும் போது அது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்போ வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல, இப்போ படம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது இது நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா ஸ்கிரீன் பிளே, அதாவது ஸ்கிரிப்ட் படிக்கும் உங்களுக்கு தெரியுமா? அது கண்டிப்பா அது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆமா, புரிஞ்சிக்க முடியும். ஆனா ஸ்கிரிப்ட்ல இல்லாம நம்ம வந்து ஒர்க் பண்றது இல்லை. இப்போ டைரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளுக்கு மேல ஒர்க் பண்ணிருப்பாரு. இப்போ நீங்க சொன்னீங்களே, இப்போ நீங்க வேற இந்த படத்துல இல்லாம வேற படத்துல ஒண்ணு பண்றீங்க, இது இந்த மாதிரி ரொமான்டிசஸா இருக்குல்ல, அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஒரு ஒர்க் இருக்கு. அது படிச்ச உடனே அந்த ஆக்டர் என்னவா இருப்பேன், நான் இந்த படத்துல என்ன நான் ஒர்க் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் டைரக்டர் கிட்ட இருந்து சில பாடி லாங்குவேஜ் எடுத்துறேன். அப்புறம் அந்த மூடு தான் ஆக்சுவலா என்னன்னா, அந்த உமனைசர்னு நீங்க சொன்னீங்களா, அந்த மூடு இருக்குல்ல அவங்களோட. ஸோ அவனுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் பார்த்தா, அவன் கண்ணு தான் அவன் பெரிய ஒரு பாடி லாங்குவேஜ். அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே அவன் பார்க்குற விதம் இருக்கு, அவன் எப்படி பார்க்கறது இருக்குல்ல, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வானபியாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கணும். அப்போதான் ஒரு நல்ல ஆக்டருக்கு நம்ம பேர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒர்க்லாம் நான் பண்ணி அதை பண்ணேன். ஸோ ஸ்கிரிப்டா நான் படிக்கும் போது வேற ஒரு அரவிந்த் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த அரவிந்தை நான் வந்து ஹரி கூட அரவிந்தை மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம அரவிந்தை வெளியேற்றிட்டு வர்றதுன்றது அது ஒர்க்கு. அந்த ஒர்க்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன்.
அது எனக்கு ரொம்ப பிடிக்குமோ ஸ்கிரிப்டோட ஒர்க் பண்றேன். ஒரு ஆக்டர்கிட்ட வந்து நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இவங்க அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்றதான் ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. அது வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் ஹரி நல்லா பண்ணுவார்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. ஆனால் வந்து நமக்கு இந்த படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ இப்படிதான் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கிரைட்டீரியாஸ்? நான் இப்படிதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அப்படிலாம் எனக்கு வந்து என்னன்னா ஸ்டண்ட் மாசின் மாஸ் அதுலயுமே வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்கும் ஆக்சுவலா. அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே. அதுவும் பழைய விஷயமே சொல்லிட்டே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடா சொன்னதே நான் வந்து மக்களுக்காக பார்த்தணும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ இன்னும் ஃபார்வர்டா இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் வந்து யோசிக்கணும். அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறவங்க கிட்ட நான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஒரே பேட்டர்ன்ல இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க நிறைய அதெல்லாம் பண்ணணும்னு. ஏன்னா நான் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். தியேட்டர் பண்ணும்போது சரி, நான் வந்து இங்க ஒரு thousands ஆஃப் ஸ்ட்ரீட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஏரியா ஊர்லலாம் நான் இறங்கி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதில் 100 பேர் பண்றாங்களா எனக்கு தேவையில்லை. அதில் ஒருத்தங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணா எனக்கு ஐம் ஹாப்பி. ஸோ உங்களுடைய லைஃப்ல இது வரைக்கும் ஓகே சின்ன வயசு தான். ஸோ நம்ம இந்த விஷயத்த இன்னும் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். ஐ மீன் பொதுவா அது நீங்க கெரியரா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், இந்த விஷயத்த நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டே இருக்கேன். என்னால இன்னும் பண்ணவே முடியலங்க. அது என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எங்கேயாவது போறதா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? நிறைய இருக்கும். இல்ல நிறைய எல்லாம் இல்லை. எனக்கு என்னன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து ஒண்ணு இருக்கு. என்னன்னா நான் வந்து ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு கிடைச்சிருவோம். ஓகே. என்னங்க சாமியார் மாதிரி பேசுறீங்க? சாமியார்ல ஒரு பவர், வில் பவர். சாமியார்லாம் இல்ல. அது வந்து இட்ஸ் ஆனஸ்டான திங். நான் வந்து இல்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஆனஸ்டா அதுக்கு இருக்கேன். அது எனக்கு கொடுக்குதுன்னு நான் நம்புறேன். அது ஓகே. ஒரு வில் பவர். வில் பவரா வாட் எவர் எனக்கு இந்த பவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனஸ்ட் வந்து அவ்வளவு நம்மளுக்கு வந்து ஒன்னு திருப்பி தரோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆனஸ்டா நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அந்த வார்த்தையோட எனக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. ஆனா ஆனஸ்ட்ன்றது நம்ம அது வந்து இங்க நினைக்கிறது கிடையாது. இறங்கி ஒர்க் பண்ணணும். நான் ஒர்க் பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்து. அதுக்காக எனக்கு தேவைன்னா நான் அது போய் இறங்கி நான் போய் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தேவைன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் டெய்லியும் போய் நிற்பேன். எனக்கு இந்த மேட்ச் நான் வின் பண்ணணும்னா நான் டெய்லியும் போய் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதுதான் நான் ஆனஸ்ட் சொல்ல வரேன். அது ஒர்க்காக நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அது ஆனஸ்டா நான் பாக்குறேன். உங்க லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த சக்சஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? அதாவது சினிமா ஓகே, நமக்கு வந்து ஒரு இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சார் இது நல்லா இருக்குல்லடா அப்படின்னு ஒரு ஃபீல். அது எங்க கிடைச்சது ஃபர்ஸ்ட்? எனக்கு வந்து டேஸ்ட் ஆஃப் சக்சஸ். நான் வந்து ஒரு அத்லீட் தான், ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சின்ன வயசுல. எனக்கு அங்கேயே அது கிடைச்சிச்சு. ஓகே. நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாம உட்காந்துட்டே இருப்பேன். நான் ட்ரை பண்ண மாட்டேன், இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. சரி வா ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி நான் வின் பண்ணேன். ஐ ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்போதான் எனக்கு கிடைச்சது. ஓகே, ட்ரை பண்ணா ட்ரை இஸ் அ இம்பார்ட்டன்ட் வேர்டு. இங்க முயற்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டா இருக்கு. அந்த வேர்டை நம்ம வந்து அது நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டே தான் நம்ம பண்ணிட்டுருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் தியேட்டருக்கு நான் காலேஜுக்கு வந்தேன். காலேஜுக்கு வரும்போது நான் ஜாலியாக அப்படி சுற்றிட்டு இருப்பேன். நான் இவங்களுக்கு காஸ்டியூம் எடுத்து போய் ஹெல்ப் பண்ணுவேன். இவங்களோட துடும்புலாம் தூக்கிட்டு போவேன். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்டேஜ் பண்ணலான்னு. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு வாட்டி திடீர்னு வந்து WCC காலேஜ். ஆக்சுவலாக WCCயில் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஈவெண்ட்டு. ஓகே. அந்த காம்படிஷன் பேரு சம்திங் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நான் வந்து ஸ்பீச் பண்ணணும். பாலிடிக்ஸ் ஒரு ஸ்பீச் பண்ணணும். அப்போ வந்து எங்களோட சீனியர் எல்லாம் ஏறிட்டாங்க. எங்களுக்கு அந்த ஒரு கப்பு நம்ம வின் பண்ணா நாங்கள் ஓவரால் ஆல்ரெடி நான் இவங்க ஏறி சரியா பேசலன்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா பேசுவேன். அப்போ ஜாலியாக கலாய்க்கிறாங்க, பயங்கரமாக கலாய்ப்பேன். ஸோ நீ ஏறுன்னு சொல்லிட்டு என்னை ஏற்றி விட்டாங்க. நான் கடைசியாக ஏறி நான் கூட என்னோட சீனியரை வச்சு அவர் ஏறி நான் அவரை ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து ஃபுல்லாக கலாச்சிட்டு ஃபுல் கிளாப்ஸை வாங்கி நாங்கள் வின் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எனக்கு வந்து இது வந்து என்ன இது எனக்கு புரியவே இல்லை. நான் ஏறிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னோடனே. ஸோ அப்புறம் நான் வந்து அப்படியே என்னோட சீனியர்ஸ் காலேஜும் என்னை நம்பி நீ கல்ச்சுரல் ஸ்கூல்ல வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கல்ச்சுரல் ஸ்கூல்ல இருந்தோடனே செகண்ட் இயர்லாம் வரும்போது கல்ச்சர்ஸ் நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன். அது மேல மைமிங்ன்ற ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர் மூலியமா அங்க மைமிங்ன்ற ஒரு ஆர்ட் ரொம்ப பிடிச்சது. இந்த ஆர்ட் நடா லாங்குவேஜா இல்லாம ஒரு ஆர்ட்டா இருக்கு. எமோட்ல தான் எமோஷன்ல கனெக்ட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் அப்படி கனெக்ட் ஆகிட்டு ஸோ அங்கேயும் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிது. ஸோ சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவுக்கு வரும்போது எனக்கு எப்படின்னா அட்டகத்தி நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அட்டகத்தியில் வந்து ரஞ்சித் சார் சும்மா என்னை மீட் பண்ணாரு. தான் நாங்கள் சும்மா ஒரு ஜாலி மீட் தான் சொன்னார், வாங்க இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குனாங்க. அவர் ஒன்று சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவார்னா, ஃபர்ஸ்ட் டே நான் முடிச்சுட்டு செகண்ட் டே தேர்ட் டே வரும்போது எனக்கு என்ன சொல்லுவார்னா, நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன், ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக கூப்பிட்டேன், நீ நல்லா நடிச்ச ஸோ யூ டிசர்வ் தட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார். அப்புறம் தான் நாங்கள் மெட்ராஸ் ஒர்க் பண்ணோம். மெட்ராஸ் ஒர்க் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஜானி என்னோட சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லுவோம். போயிட்டு ஏரியாவில் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு இதெல்லாம் ஸ்டாண்டப் காமெடிலாம் எழுதி வச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். அப்போ சொல்லும் போது வா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு.
அது வந்து நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டிங் சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒண்ணு Manifesting. ஆசை, ஆமா, ஆசைதான் ஆசைதான். வேலை, அது ஆசை மட்டும் படாது, அதுக்கு வேலையும் வேலையும் செய்யணும், செய்யணும். அதுக்கு முயற்சியும் பண்ணணும், ம். அது நமக்கான விஷயங்கள் கொடுக்கும் அது ரொம்ப அப்படின்னு. ஜாலியா பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது எங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்க, அது களத்துல இறங்கும் போது இது அதை பண்ணணும் அதை பண்ணணும் இல்ல சொல்லி அது stress ஓகே தான், நல்ல விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதை நீங்க ஜாலியா ஒரு ஜாலியா. செகண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும். ரிலாக்ஸா பண்ணி ஜாலியா அதை என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் வருதுன்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அது ஏதாவது சொல்லலாமா, இப்போ என்ன அப்டேட் வருது? அதான் இப்ப வேம்புன்னு ஒரு போஸ்டர் விட்டுருக்கோம். ஓகே. வேம்பு வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இப்போதான். ம். போஸ்டர் உமன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்புறம் சிறகுன்னு ஒரு படம் இருக்கு, அதுவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒர்க் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் போஸ்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, அதுவும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நடிக்கிறதுக்கு அப்கமிங்காக நிறைய படம் வந்து கதை கேட்டிருக்கேன், நிறைய கதை. ஸோ அது ப்ராசஸில் இருக்கு. ஓகே. ஸோ நல்ல கதை வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லீடோட கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற எலிமெண்ட்லாம் பண்ணலாம், ஆக்ஷன் ப்ளஸ் ஃபன் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஓகே. ஒர்க் பண்ணி. எதிர்பார்க்கிறோம். ஸோ Thank you. அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அது நடக்கணும் பை த ஹார்ட் கேட்டு. தேங்க்யூ, அதுதான் தேவை. சொன்னீங்க பை த Yes. ஹார்ட். எஸ், தேங்க்யூ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.